திருமாவளவன் அவர்களுடைய இந்த சமூக நீதி புரட்சி மாநாடு அப்படின்றத உள்ளபடியே வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னா, சமூக நீதிக்காக அவர் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர். அந்த பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மக்களுடைய எழுச்சிக்காக அவர் வந்து தொடர்ந்து பாடுபட்டு கொண்டு வருகிறார். இதிலெல்லாம் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நம்முடைய கேள்வி இங்க அவரை நோக்கி எங்க வரும் அப்படின்னா, நீங்கள் யாருடன் நின்று கொண்டு இந்த மாநாட்டை நடத்துகிறீர்கள் அப்படின்றது தான். அதாவது தலித் மக்களுக்கு இதுவரையில் தமிழக வரலாறில் நாம் கண்டிராத வகையில் நடக்கக்கூடிய அத்தனை கொடுமைகளும் வந்து இப்போ அரங்கேறிக் கொண்டிருக்கிறது அப்படின்றத திருமாவளவன் அவர்களே மறுக்க மாட்டார். அப்படி ஒரு நிலையில அந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்து கொண்டு அந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும். அதாவது கடந்த 4.5 ஆண்டுகளாக இவர்கள் வந்து செய்திருக்கின்ற அட்டூழியங்களை எல்லாம் இவர் வாய்மூடி பார்த்துவிட்டு அது மீண்டும் தொடர வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூட்டணியில் இருப்போம் என்று சொல்லக்கூடிய நிலையில திருமாவளவன் இந்த மாநாட்டை நடத்துகிறார் அப்படின்றது தான் நம்ம வந்து நகைமுரணாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதுல நாம வந்து ஆட்சியாளர்களை பார்த்து உங்களால் கேள்வி கேட்க முடியவில்லை, உங்களை நம்பித்தான் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் அப்படின்றத நீங்களே கூட பல இடங்களில் பதிவு செய்கிறீர்கள். அப்படின்ற நிலையில உங்களை நம்பி இருப்பவர்கள் அப்படின்ற ஒரு சூழலில் கூட உங்களால் அவர்களை கேள்வி கேட்க முடியவில்லையே அப்படின்றது தான் நம்ம வந்து உங்களுடைய இயலாமையாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்போ இது எதுக்கு மாநாடு? இந்த மாநாடு நடத்தி என்ன பண்ண போறீங்க?